அது ரெண்டையும் கோஆர்டினேட் பண்ணி குழப்பிக்க வேண்டாம். ஓகே. வெயிட் லாஸ்லாம் பெருசாக தெரியல ஒன்றும். இப்போ பெட்டில் நைட்டு தூங்கும்போது யூரின் பாஸ் பண்ணுறதுனால ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு? இல்லை, அது அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் நார்மல் தான். அது சிம்பிள். நைட்டில் யூரின் படுக்கும் போது யூரின் பாஸ் பண்ண தான் படுக்கணும், ப்ரஷ் பண்ண தான் படுக்கணுங்கிறத வந்து ப்ரீகேஜிலேருந்து பழக்கி விடணும். காலையில் எழுந்தோன்னா டாய்லெட் வரதாலே உட்கார வச்சு பைப்பை திறந்து விடணும். டேப் வாட்டர் சவுண்ட் கேட்டாவே மோஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் நைட்டு படுக்க வைக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி படுக்க வைங்க. அது வந்து அப்படியே 6, 7, 8 வயசு மேலே அதாவது 5 தாண்டி போனுச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க யார் குழந்தைங்கெல்லாம் மொபைல் பார்க்குறாங்கன்னு கேட்டீங்க சார். என்ன பண்ணலாம் அந்த மொபைல் பார்க்காம இருக்கிறதுக்கு? அஸ் அ பேரண்டாகவும் அஸ் அ டீச்சராகவும் ரொம்பவே நான் கஷ்டப்பட்டேன். கஷ்டம் தான். ஆமாம் சார். அஸ் அ பேரண்டாகவும் பியர்ஸாகவும் கஷ்டமாக தான் இருக்குது. சொல்லுங்கள். அதான் சார், நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஒரு அட்வைஸ், எங்களுக்கு ஒரு டிப்ஸாக என்ன சொல்லுவீங்க? இல்லை, இப்போ என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பார்க்குறாங்க அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க. யூடியூப்ல வந்து அந்த சைல்ட் பிளாக் ஃபஸ்ட்டு இருக்கும், இல்லை யூடியூப் கிட்ஸ்னே இருக்கும். ஸோ அது வந்து குழந்தைங்க பார்க்குறது மட்டும்தான் வரும் ஃபஸ்ட்டு. செகண்ட்லி அதுலேயே தப்பான விஷயங்கள் வரலாம். குழந்தைங்க ரொம்ப வேர்டிங் சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். அது என்ன மாதிரி வாட்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரெண்டாவது ஸ்க்ரீன் டைம். ஸ்க்ரீன் டைம்னா ஒரு ½ hour தான் பார்க்கணும். மார்னிங் ½ hour, ஈவினிங் ½ hour, இது மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணுறது. நீ ஃபோன் பார்த்தா இப்படி தொலைச்சிடுவேன், ஆனால் நோண்டிடுவேன், ஒட்டி போட வச்சுருவேன், இப்படி சொல்லலாம். இது வந்து நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ். இப்படி பண்ணக்கூடாது. நீ வந்து ½ hour தான் ஃபோன் பார்க்குற, ஈவினிங் ½ hour தான் ஃபோன் பார்க்குற அப்படின்னா உனக்கு நான் ஒரு ஸ்டார் கொடுப்பேன், உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன். நீங்கள் ஒரு 10 ஸ்டார் வாங்கினீங்கன்னா உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஸோ என்னோடய கிளினிக்கெலாம் இது வச்சுருப்போம், டேட்டூ, இந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி. ஸோ குழந்தைங்களுக்குலாம் அது மாதிரி நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன், இதை நீ பண்ணலைன்னா இது மாதிரி இருந்தீங்கன்னா உனக்கு கிஃப்ட் கொடுப்பேன். ஸோ இது மாதிரி. ஸோ இதை உனக்கு நான் வெளியில் அழைச்சிட்டு போவேன், கதை சொல்லுவேன், உனக்கு வந்து மியூசிக் சொல்லிதோ சம்திங் அவங்களுக்கு என்ன பிடிச்ச மாதிரி விஷயங்களை கொண்டு வருது. ஸோ இது மாதிரி சொல்லி சொல்லி எல்லா விஷயத்தையும் அப்ளை பண்ணலாம், நாட் ஓன்லி மொபைல் ஃபோன்ஸ். ஸோ டைமர் செட் பண்ணலாம், சிலதில் லாக் பண்ணி வச்சுட்டு, சில டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு இது ஓகேவான்னு சொல்லிட்டு இது ஆஃப்டர் தான் பார்க்குற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மார்னிங்கு, ஈவினிங்கு, ஆஃப்டர்நூன் இது மாதிரி. இல்லைனா ஆண்ட்ராய்டு டிவி மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஒரு 20 minutes ஆஃப்டர் பார்க்குற மாதிரி கொடுத்துடலாம். ஸோ இப்போ என் பையனாக வந்து இந்த லைன் கார்டை, இந்த லைன் கிங் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வீட்டில் வந்து ஒரு 30 லைன் இருக்குது, வரிசையாக வச்சுட்டு போவான். ஈவினிங் வரும்போது அப்படியே இருக்கணும் அந்த லைன்லாம். அப்புறம் இதெல்லாம் மேலே ஏறி தாவிட்டு குளிச்சுட்டே இருந்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு அப்புறம் இந்த ரீசார்ஜ் பண்ணுறதே கிடையாது டிவியை, ஃபோனையும் கொடுக்க லாக் பண்ணி வச்சுருது. அப்புறம் கொண்டு போய் ஜிம்னாஸ்டிக் கொடுத்தாச்சு. டெய்லியும் 4:30 வரும், 5 மணிக்கு ஜிம்னாஸ்டிக் கொடுக்குறேன். ஸோ அதை தாவர தூக்கியெல்லாம் அங்கே போய் பண்ண வச்சிருது. ஸோ அங்கே வந்து காம்படிஷன் மெடல் கொடுக்கும்போது அவன் ஹாப்பி ஆகிடுவான். நீ இன்னும் 2 மெடல் வாங்கினா அவன் கிஃப்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஸோ 1.5 hours அங்கே தான் இருப்பாங்க. ஸோ இதுக்காக அனுப்பிடுறது இல்லை, வீட்டில் வந்து ஃபோனை போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது டைவர்ட் பண்ணுறது ஒரு இதாக பண்ணலாம். ஹாய் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்கள் சார். யூகேஜி B6 சார் உங்கள் பையன். சொல்லுங்கள் சார். எது சாப்பிட்டாலுமே சளி பிடிக்குது சார். சின்ன லைட்டாக பண்ணாலுமே சளி பிடிக்குது. எந்த மந்தில் இருந்தாலும் இல்லை, எந்த மந்தாக இருந்தாலும் சரி, விண்டர் சம்மர் எதாக இருந்தாலும் சரி, எது சாப்பிட்டாலுமே சின்ன லைட்டாக வாயில் வச்சாலுமே சளி உடனே பிடிக்குது. அதுமாதிரி வெயிட்டு எது சாப்பிட்டாலுமே போட மாட்டேங்குது. டெய்லி எக்கு கொடுக்குறோம், பட் வெயிட்டு சளின்னா மூக்கில் வருதா இல்லை இருமல் இருக்கா? இருமல் வருது, மூக்குலேயும் வருது. இருமல் எப்போ அதிகமாக நைட்டில் இருக்கா பகலில் இருக்கா? நைட்டு அதிகமாக வரட்டல் இருமல் மாதிரி. சரி, நீங்கள் சொல்கிறது வந்து அலர்ஜிக் காஃப். இது பியூர் ஜெனட்டிக்கல். ஸோ யாருக்கு இருக்குது உங்கள் வீட்டில் அப்படிங்கிறத பார்க்கணும். பேரண்ட்ஸ்க்கு, தாத்தா பாட்டி இங்கே தான் இருக்கலாம். ஸ்கின் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி தான் இருக்கலாம். ஸோ மெயின்லி அவாய்ட் ஆல் தி ஸ்மோக்ஸ். இந்த புகை வீட்டில் கொசுவத்தி, ஊதுபத்தி, சாம்பிராணி புகை, அழுப்பு புகை, சிகரெட் புகை, சென்ட்டு, அத்தர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். செகண்ட்லி அவாய்ட் ஆல் தி பேக்கரி ஐட்டம்ஸ். அந்த எல்லா பேக்கரி ஐட்டம்ஸ்லையும் தே வில் ஆட் தி ப்ரிசர்வேட்டிவ்ஸ். அந்த கெமிக்கல் வந்து அலர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இந்த கெமிக்கல்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சீசனில் அவாய்ட் கீ, பனானா இதெல்லாம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது அலர்ஜிக் ஆஃப் நம்ம வந்து நேராக பார்க்கணும். சரிங்களா? இஃப் பாசிபிள் கேன் கான்டாக்ட் மீ. யூ கெட் மை நம்பர். சார், இப்போ வந்து ஃபீவர் கோல்டெல்லாம் வருதுன்னா உடனே வந்து அவங்க
வெயிட் பண்ணணுமா, உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடுமா? இல்லை இப்போ ஃபீவர், ஒன் டே ஃபீவர், ஒரு நாள் காய்ச்சலுக்குலாம் வந்து பேராசிட்டமால் அவ்வளோதான். ஆனால் உடனே கொடுக்கணுமா? ஃபீவர் வந்து பேரா கொடுத்தாங்க. சில குழந்தைக்கெல்லாம் ஃபிட்ஸ் வரலாம் ஹை டெம்பரேச்சர் போணுச்சுன்னா. அதனால் பேராசிட்டமால் அப்ரோப்ரியேட் டோஸ் கொடுத்துட்டு தொடச்சி விட்டு டெம்பரேச்சர் வந்து குறைச்சிங்கன்னா போதும். ஏன்னா மருந்து உள்ளே போய் வேலை செய்கிறதுக்கு 1/2 hour 1 hour ஆகும். ரொம்ப ஹை டெம்பரேச்சர் அதே பேராசிட்டமால் ஆனலில் வைப்பாங்க, வேக்ஸ் மாதிரி வைப்பாங்க, சப்போசிட்டில் வைப்பாங்க. ஸோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் வைரல் ஃபீவராக இருக்கலாம். சும்மா ஆன்டிபயோட்டிக்கு இந்த பழைய மருந்து இருந்துச்சுன்னா ஊற்றக்கூடாது, ரெசிஸ்டன்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ நெருப்பெரிய தண்ணி ஊற்றுறீங்க அவ்வளோதான். 3 days மேலே கண்டினியூவாக இருந்துச்சு, இல்லை சாப்பிட மாட்டாங்க, இன்டேக் இல்லை, சிக்காக இருக்காங்க அப்படிங்கிறவங்க ஏர்லியில் பார்த்துருக்கோம். உடனே இருக்க பழைய எல்லாம் ஆன்டிபயோட்டிக் எடுத்து ஊற்றிட்டு இதில் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு எல்லாரும் மருந்து பேர் சொல்கிறதுலாம். சார் இப்போ ஒருத்தவங்களும் இருக்காங்க வந்து, சார் போடுங்க சார், இது எழுதி கொடுங்க சார், இது டீமனிக்கு எழுதி கொடுங்க சார், நம்மளுக்கே எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாது. நிறையா வந்து இன்றைக்கி டாக்டர்ஸ் தாண்டி நிறைய வாட்ஸ்அப் டாக்டர்ஸ், ஃபேஸ்புக் டாக்டர்ஸ், இன்ஸ்டாகிராம் டாக்டர்ஸ், ஏபு டாக்டர்ஸ் இருக்காங்க சரிங்களா. ஸோ நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை பார்த்தே நிறைய பேர் டவுட்டு கேட்டே இருப்பாங்க வந்து பேரண்ட்ஸ். ஸோ அதனால் ஆரம்ப ஸ்டேஜ்லாம் உடனே ஆன்டிபயோட்டிக் வேண்டாம். அன்னைக்கு உள்ள சிம்டம்ஸ் என்ன தெரியும் அதுக்கு மட்டும் நம்ம இது பண்ணிக்கலாம். சொல்லுங்கள் சார். குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். சொல்லுங்கள். பேசிக்காக சில்ட்ரன்ஸ்க்கு எசென்ஷியலாக கற்றுக்க வேண்டிய 3 பேசிக் திங்ஸ் லைஃப்க்கு. அதே மாதிரி பேசிக் ஏஜ் டு ஸ்டார்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போ நிறைய பேர் குழந்தைங்க ஸ்கேட்டிங்கு எல்லாத்துக்கும் சில டேக்காண்டோனா 3 வயசுலேயே விட்டுறாங்க. ஸோ பேசிக் ஏஜ், கரெக்டான ஏஜ் என்ன கற்றுக்கிறது? லேர்னிங்னா எதை கற்றுக்கிறது? வாட் எவர் பேசிக்காக ஒரு சைக்கிளிங் இல்லை அவங்க லேர்னிங் அப்படின்னா இது லிமிட்டட் டு பேரண்ட்ஸ். நீங்கள் டாட்டா சொல்லி கொடுத்தா சொல்லும், 9 மாதம் சொல்லும். புரியுதுங்களா? 1 yearல பிடிச்சி பென் பிடிச்சி கிறுக்க தெரியும் 1 yearல. ஒவ்வொன்றும் பேபிஸ், இந்த குழந்தைங்க லேர்னிங் ஒன்லி. அது லேர்ன் பண்ணுறதால தான் எல்லாம் இமிட்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வயசில் தான் ஸ்கூல், இந்த வயசில் தான் கற்றுக்கணும் கிடையாது. அது டெய்லியும் பேரண்ட்ஸ் கற்றுக்கிட்டு தான் இருக்கும். 6 மாதம் 8 மாதம் 9 மாதம் ஆச்சுன்னா அத்தா அத்தை இந்த மாதிரி வேர்டிங் சொல்லிகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு பா அப்படி சொல்லும், மோனமாக சொல்லும், அப்புறம் பை சிலபல்ஸாக சொல்ல ஆரம்பிச்சுடுவாங்க. சிமிலர்லி வந்து எவ்ரி திங் டெய்லி தேர் லேர்னிங் ஒன்லி. இப்போ இந்த டான்ஸ் ஆடினாங்க, என்ன ஏஜ் இருக்கு மேடம்? குட்டி பசங்க, கடைசியாக 4 years மாதிரியே இருந்துச்சு. நானும் 4 yearsலாம் அழுதுட்டு போவேன் ஸ்கூலுக்கு, அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ 1.5 வயசுலேயே ப்ளே குரூப் போட்டுருவாங்க, 2.5 வயசு ப்ரீகேஜி போடுறாங்க. அவ்வளோ அவசரம் கிடையாது. சொல்லித்தர விஷயங்கள் ஏபிசிடி படித்தா தான் சொல்லித்தரம் கிடையாது. உங்களுக்கு டெய்லியும் நீ இப்படி சாப்பிடணும், இப்படி கை கழுவணும், இப்படி இது மாதிரி பண்ணணும், இது மாதிரி பண்ணக்கூடாது, ரெஸ்பெக்டாக பேசணும், இந்த டைமில் ஃபோன், இது மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஏதாவது சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சலாம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1 வயசு பையனுக்கு வந்து குழந்தைக்கு வந்து கையில் ஃபோன் கொடுத்தோன்னா அவங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறாங்க. அதை வந்து அந்த பேரண்ட்ஸு, முக்கியமாக தாத்தா பாட்டி பெருமையாக பார்க்குறாங்க, என் பையன் இன்ஜினியர் ஆகிடுவான், ஃபோன்லாம் அவனை ஆப்ரேட் பண்ணுறான். ஸோ லேர்னிங் ப்ராசஸ் டே 1 ஆரம்பிச்சிடும். 2 மாதத்துலேயே இது அம்மா கண்டுபிடிச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடும். தப்பு தானே? மதர்ஸ் 2 மாதத்துலேயே சோஷியல் ஸ்கில் வந்துடும். ஸோ இந்த வயசில் தான் கற்றுக்கணும், இதை தான் கற்றுக்கணும், இதுதான் 3 பாயிண்ட் எப்படியும் கிடையாது. டெய்லி கற்றுட்டு தான் இருக்க குழந்தைங்க. அது நல்ல விஷயமா இருக்கணும். நீங்கள் போய் எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் நம்ம 12th standard தர முடியாது. ஸோ அந்த ஏஜில் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம கூட கற்றுட்டு தான் இருப்பாங்க குழந்தைங்க. சிமிலர்லி வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் 3 வயசில் 3 கால் சைக்கிள் ஓட்டும், 5 வயசில் குறைக்க போட்டு ஓட்டும், அப்படிதான். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். 4 yearsனால் அந்த கோஆர்டினேஷன் நல்லா வரும். இப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் 4 years. ஸோ ஒவ்வொரு விஷயமும் வந்து 4 years 3 to 4 yearsக்கு அப்புறம் ஆரம்பிச்சிக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டாமினா இருக்கணும் ஃபஸ்ட்டு. வேற முடிச்சலாமா? ஓகே. At the same time, I wish all the mothers, teachers, International Women's Day. சார் வணக்கம் சார். சொல்லுங்க. பிள்ளைங்களை வந்து நாங்க எவ்வளோ பார்த்து கொடுத்தாலும் அடிக்கடி சிக் ஆகுறாங்க. சிக்னா சளி பிடிக்கிறது, காய்ச்சல் வருது, இந்த மாதிரி. ஸோ இம்யூனிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது அப்படி கிடையாது. இயற்கையான விஷயம் தான். சரி போய் காய்ச்சல் வரலாம், எதுவுமே வரக்கூடாதுன்னு பொம்பளை கையில் வச்சுக்கணும். நம்ம எப்படி சரி பிடிக்காம காய்ச்சல் அடிக்கடி அந்த மாதிரி இருக்கு. இல்லை நீங்கள் என்ன மாதிரி கொடுக்குறீங்க, என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்குறீங்க, எல்லாத்துலேயும் அடல் பிரச்சனை தான். எல்லாமே வந்து கெமிக்கல்ஸ் மிக்ஸ் ஆகி தான் இருக்கும் ஃபுட்டு.
நீங்கள் நாட்டுக்கோழி சாப்பிடுங்க சார், பிராய்லர் சாப்பிடாதீங்க, நாட்டுக்கோழியுமே அது ஹைப்ரிடாக தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ நம்ம கொடுக்குற ஃபுட்டு நம்ம வந்து பார்த்து கொடுக்குறோம். சித்தராங்க அப்படின்னா சளி இருமல்னா சில டைம் அலர்ஜிக் காஃபாக கூட இருக்கலாம், ஜெனட்டிக்கலாக அலர்ஜிக் காஃபாக கூட இருக்கலாம். ஸோ அடிக்கடி ஃபீவர், அடிக்கடி சிக்காகிறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறது நீங்கள் நேச்சுரல் ஃபுட்ஸ் தான். நீங்கள் ஹார்லிக்ஸு, பீடியாஷூரு இப்படி சாப்பிட அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்க வீட்டில் இருக்க அதே கேழ்வரை தான் அவன் டப்பா போட்டு விற்கிறான் ஹார்லிக்ஸ்னு. 100 வருஷம் வச்சுருக்கான் ஹார்லிக்ஸ். ஸோ நீங்கள் அவ்வளோ ஸ்பெஷலாக தேடி போய் வாங்கி